தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் தயவு திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தாங்கள் சத்விஸ்தாரத்திற்காக எடுத்துக்கொண்ட பாடல் ஒன்று குறித்துள்ளீர்கள் அருட்பாவிலே. அந்த பாடலுக்கு என்ன பொருள் என்று கேட்டுள்ளீர்கள். இந்த பாடலுக்கு பொருள் தயாநிதி சுவாமி அவர்கள் சொல்லியுள்ள பொருளை எளிமையாக்கி தங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அதாவது தாங்கள் குறிப்பிட்டுள்ள பாடல், சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை மீது, சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை மீது, தூய துரிய பதியில் நேயமறை ஓது, எல்லாம் செய்ய வல்ல சித்தர் தம்மை ஊறும்போது, இறந்தார் எழுவார் என்று புறத்தாரை ஊது. சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை மீது, தூய துரிய பதியில் நேயமறை ஓது, எல்லாம் செய்ய வல்ல சித்தர் தம்மை ஊறும்போது, இறந்தார் எழுவார் என்று புறத்தாரை ஊது. இதில் பெருமான் என்ன சொல்ல வர்றாருங்கன்னா, ஒரே ஒரு பாயிண்ட்டாக தான் சொல்கிறார். அதாவது கடைசியாக என்ன சொல்கிறாரு, செத்தார் எழுதல் அந்த தான் சொல்கிறார். இறந்தவர் எழுதல், இறந்தவர் எழுந்துட்டாக்கா அவங்களுக்கு திருப்பி மரணம் கிடையாது. ஆக இங்கே வள்ளல் பெருமான் சொல்ல வர்றது மரணமில்லா பெருவாழ்வை பற்றி தான் இதில் சொல்கிறார். அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்ன வழி, எப்படி கிடைக்கும், என்ன செய்தால் அந்த மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அந்த இறந்தார் எழுதல், செத்தவர் எழுதல் அப்படின்னா யாரை இறந்தார் என்று சொல்லுகின்றார் என்றால், இந்த உயிர் சாதாரணமாக நமக்கெல்லாம் உயிர் நீங்கின போன பிறகு அந்த இதை பொணம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா, இறந்தார் அப்படின்னும் பொழுதே அந்த பிணத்துக்கும் இந்த இறந்தாருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பொதுவாக உலக வழக்கை விட இங்கே இறந்தார் அப்படின்னும் போது அங்கே ஒரு பொருள் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அவங்க இப்போ இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த நிலை தான் இது. அது உயிர் போல, ஆனால் அவங்களுடைய இருப்பு அவங்களுக்கு தெரியாது. கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இருப்பு அவங்களுக்கு தெரியாது. எதுவுமே சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம், இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கோம், செயற்கை சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுதான் இந்த கோமா ஸ்டேஜ். ஆக நம்ம எல்லாரையுமே ஞானிகள் கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது அன்கான்சியஸ், நமக்கு யாருக்குமே அந்த கான்சியஸ், அந்த சூப்பர் கான்சியஸ் இதை நம்ம அணுவளவு கூட உபயோகப்படுத்தலாம். ஆனால் நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஜாக்கிரதையோட நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. சென்ற ஒரு மாதம் கூட திண்டுக்கல் சுதர்சன் அண்ணா சொன்னாங்க, நம்ம அநேகமாக எல்லாருமே உலகத்தில் அன்கான்சியஸில் தான் இருக்கோம், நம்ம உணர்வற்ற நிலையில் தான் இருக்கோம். நம்ம உணர்வுலாம் கீழே இறங்கி போயிருக்கு, அதாவது தேக நிலைக்கு இறங்கி போயிருக்கு. அது அதெல்லாம் ஒரு இதே கிடையாது. அது தத்துவத்தில் நம்ம பிழைத்து வர்றோம். அது உணர்வு கிடையாது. ஆக நம்ம மேல்நிலையில் அந்த ஆன்மா இன்னும் விழிப்பு அடையலை. அது தன்னை உணராத நிலையில் அது
இறந்த நிலையில இருக்குது இருக்குது இறந்த நிலையில இருக்குது. அதனால நம்மலாம் இறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறோம். ஆனா நாம இருக்கிறது நமக்கு தெரியாது. அதான் இறந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த இறந்தார் எப்பொழுது எழுவார், எப்படி எழ முடியும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்றது தான் இந்த பாடல்ல சொல்றார். அதை என்ன சொல்றாருங்கன்னா, முதல்ல சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை அப்படின்றார். அதன் மீது சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை. வரை அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். வரை அப்படின்னா மலை. அப்ப ஜோதி வரைன்னா ஜோதி மலை. இதுதான் ஆணை பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி ஜோதிமலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அப்படின்னு சொல்றார். அங்க வந்து ஜோதி மலை அப்படின்னு சொல்றாரு, இங்க ஜோதி வரை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வள்ளல் பெருமான் வந்து அந்த ஆணை பொன்னம்பலத்துல சொல்ற ஜோதிமலை ஒன்று தோன்றிற்று அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை அப்படின்றதும் ஒன்று தான். அது என்னது அது அப்படின்னா, நம்ம புறக்கண்களால் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு ஒரு சமுத்திரம் எடுத்துக்கிட்டோம், பெரிய ஒரு சமுத்திரம். அதில் ஒரு ட்ராப் அளவு தான் வந்து நம்ம கண்ணால் பார்க்கறது. அது கூட ஒரு உயரமான மலை மீது ஏறி அங்கிருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப பறந்து விரிந்த மாதிரி இருக்கும் நம்ம கண்ணுக்கு. சுற்றிலும் சுற்றியும் பார்க்கும்போது அது ஒரு கோள வடிவில் இந்த உலகம் வானமும் பூமியும் சேர்ந்து ரொம்ப தொலைவில் அது அது பெண்டாகிற மாதிரி தெரியும். ஆக அதுக்கு ரொம்ப உச்சியில் மலை உச்சியில் போய் நம்ம பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரியும். அது அந்த அளவுக்கு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. இதெல்லாம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் சமுத்திரத்தில் மகா சமுத்திரத்தில் ஒரு ட்ராப் அளவு கூட அது சொல்ல முடியாது. அப்போது சமுத்திர அளவுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்னா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து எங்கேயுமே முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க. இன்னும் கூட வந்து ஒரு வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது சதா விரிவடைந்து கொண்டே இருக்கு அந்த பிரபஞ்சம். ஆக இந்த பிரபஞ்சத்துக்கு இடம் கொடுத்திருப்பது அகண்டாகாச பெருவெளி. அது பெருவெளி இருக்கிற இடம்லாம் இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போயிட்டே இருக்கும். அந்த பெருவெளி, அந்த அகண்டாகாச பெருவெளி எங்கேயும் முடியாது. ஆக இதெல்லாம் இது மொத்தம் சேர்ந்து தான் நம் கண்ணால் காண்கின்ற இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம்ன்றது பார்த்திங்கன்னா, இது பல அண்ட கோளங்கள், ஒளிக்கோளங்கள். ஒளிக்கோளங்கள் ஒவ்வொரு சூரியனும் ஒவ்வொன்றுக்கும் அந்த பூமி போன்ற உயிர்கள் வாழ்கின்ற இடம் அது ஒன்று தான். அதுக்கப்புறம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, யுரேனஸ், புரோட்டான், நெப்டியூன் இந்த மாதிரி கோள்கள் 9 கோள்களும் அதுக்கு மேற்பட்ட கோள்களும் ஒவ்வொரு சூரிய குடும்பத்துக்கு இருக்குது. இதுபோல் பல கோடி 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 சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். இதில் வந்து அண்டங்கள், இந்த அண்டங்களுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளும் பிண்டங்கள், பொருள்கள், வெவ்வேறு தோற்றங்கள், வடிவங்கள் கொண்ட பொருள்கள், பண்டங்கள், பிண்டங்கள் இதெல்லாம் தோற்றம் மாற்றம் மறைவடைந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு எதை ஒரு எடுத்தாலும் தோற்றம் மாற்றம் மறைவடைந்து மிரிப்பு அது வேறு ஒன்று புதுசாக அது அப்பியரன்ஸ் ஆகும். அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எது ஆதாரமாக இருக்குது? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அணுக்களின் செறிவு தான் எல்லாமே. அது அண்டமாகட்டும், அண்ட கோளங்களாகட்டும், சூரிய கோளங்களாகட்டும், ஒளியற்ற பூமி, செவ்வாய், வியாழன், யுரேனஸ் இந்த மாதிரி ஆகட்டும், எல்லாமே அணுக்களின் செறிவு நிலை தான். இந்த அணுக்களுக்கு ஆதாரமாக இருப்பது எதுன்னா அதுதான் அற்பெருஞ்சோதி, அந்த பெருஞ்சோதி நிலை. அற்பெருஞ்சோதியில் அற்பெருஞ்சோதியை பிரிக்க முடியாது. அதில் அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது பெருஞ்சோதி நிலை தான்
அது பொன்னம்பலமாக சொல்லப்படுகிறது. ஆக நம்ம கண்ணால் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பெருஞ்சோதி, கண்ணால பார்க்க முடியாத ஒரு ஜோதி மலையா இருக்குது அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க. இது ஞானிகளுடைய ஞான கண்ணால அதை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஜோதி மலையாக தான் தெரியும், ஒரு பொருளாக தெரியாது. இப்போ நம்ம அறையில் உட்கார்ந்து இருக்கோம். இப்போ அந்த அறையில் வந்து பீரோ இருக்குது, நாற்காலி இருக்குது, கட்டில் இருக்குது, வீட்டில் வந்து மிக்ஸி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, சுவர் இருக்குது. வெளியில் பார்த்தோம்னா ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குது, மரங்கள் இருக்குது, மலை இருக்குது, ஆறு இருக்குது, நீர்வீழ்ச்சி இருக்குது, பறவைகள் இருக்குது. இப்படி நம்ம பல பேத வண்ணங்களோடு தான் இந்த பிரபஞ்சம் காட்சி இருக்கு. ஆனால் ஞானிகளுக்கு அது மாதிரி தெரியாதான். அது வந்து மொத்தமே ஜோதியாக தான் தெரியும், ஒரே ஜோதிமயமாக தான் தெரியும். இதுதான் வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த அடிமுடி அண்ணாமலையாருடைய அடிமுடி காண முடியாதபடி, அந்த ஜோதிக்கு அடிமுடி காண முடியாதபடி அது விரிவடைந்து போயிட்டே இருக்கு எல்லா பக்கமும். அதனால ரெண்டு பேருமே தோல்வி அடைகிறாங்கன்றது அது ஒரு புராணத்தில் வர்ற ஒரு கதை. உண்மை என்னன்னா, அந்த எல்லையற்ற அந்த ஜோதிக்கு எல்லை கிடையாது. அதுதான் சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை. இது வந்து ஞானிகளுக்கு வந்து அந்த பேத தோற்றங்கள்லாம் நீங்கி அது ஜோதிமயமா தெரியுமா. இதுக்கு ஒரு உண்மை சம்பவம் வந்து குறிப்பிடுறது இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த சுவாமி அவர்கள் வந்து சத்திய ஞான கூட்டத்தில் இருக்கார். இது சுமார் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை. திண்டுக்கலுக்கு பக்கத்தில் மதுரை இருக்குது. மதுரையில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து சுவாமிகளோட அப்பப்போ வந்து போவார். சுவாமிகளோட ரொம்ப பற்று வைத்தவர். அவர் வந்து ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவார். அது அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் சரியில்லாதனால ஒரு 3-4 மாதம் அவரால் வர முடியல. அப்புறம் வருத்தப்பட்டு, என்ன அது எவ்வளோ நாள் ஆயிடுச்சு சுவாமிகளை தரிசனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடு இருக்கும்போது, சரி ஒரு நாள் புறப்பட்டார். மதுரையிலேருந்து புறப்பட்டு திண்டுக்கல் வந்து சத்திய ஞான கூட்டத்துக்கு உள்ளே வந்து சுவாமிகள் வந்து ஆசனத்தில் அமர்ந்திருக்காரு. சுவாமிகள் திருவடிகளை வீழ்ந்து வணங்கி பக்கத்தில் உட்கார்றார். சும்மா ஒரு ஒரு அரை நிமிடம்தான் ஆகுது, 30 செகண்டு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேர் அனுபவம் ஏற்படுது. கண்ணில் பார்க்குறாரு, எல்லாமே மறைஞ்சிடுது. அந்த சுவாமிகள் இருக்கிற ஹாலு, சுவாமிகள் அந்த ஆசனம், அந்த ஹாலில் இருக்கிற பொருள்கள், சுவர் அனைத்தும் மறைஞ்சிடுது. இவர் உடலும் மறைஞ்சிடுது. இவர் உணர்வு மட்டும் இருக்குது. அந்த உணர்வு உணர்வு நிலை, அந்த உணர்வு சூழ்ந்து மொத்தமே ஜோதியாக தான் தெரியுதான். அது கண்ணை மூடினாலும் சரி, கண்ணை திறந்தாலும் சரி, அவரை சுற்றி ஒரு ஜோதி மலை அது போயிட்டே இருக்குது. அந்த ஜோதி மலைக்கு நடுவில் இவர் ஒரு உணர்வு மயமாக, ஒரு புள்ளி உணர்வாக இவர் இருக்கார். இது ஒரு சில செகண்டு தான். அது எல்லாம் மறைஞ்சிடுது. எல்லாம் மறைஞ்சு அவரை சுற்றி ஒரு ஜோதி பிழம்பு அது போயிட்டே இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஜோதி அவரை சூழ்ந்திருக்கு. எதுவுமே தெரியல, பொருளோ இவர் வடிவமோ எதுவுமே தெரியல. ஒரு ஜோதி பிழம்பாக தெரியுது அத்தனையும். ஒரு சில வினாடிகள் வந்து அந்த ஒரு தரிசனம் கிடைச்சி அது மறைஞ்சிடுது. இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, அந்த மாதிரி அந்த ஒரு நிலை, அதுதான் உண்மையான ஒரு நிலை. நம்மை சூழ்ந்து மொத்தமே ஜோதி தான் இருக்கு. அதை தான் பெருமானார் சொல்கிறார், சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை மீது. அப்போ இந்த பாடலோட இன்னும் அந்த ஆணி பொன்னம்பலம் பாடலை ஒப்பிட்டு பார்ப்போம். ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று, அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அப்படின்றார். அந்த வீதி அப்படின்னா சாலை, தர்மசாலை. அதுதான் அந்த தர்மசாலையில் ஆண்டவர் எழுந்தருளி இருக்காருன்றது. அந்த தர்மசாலையாக விளங்குறது எதுன்னா அந்த
சிற்றவை தான். அந்த ஆன்மா தான். ஆன்மா தான் ஆண்டவருடைய அருள் விளங்குவதற்கு ஒரு மார்க்கமாக, அருள் விளங்கும் சாலையாக, தர்மசாலையாக இருக்கின்றது. அதாவது வடலூர்ல தர்மசாலை தனியா இருக்கு. சத்தியஞான சபை தனியா இருக்கு. சித்தி வளாகம் தனியா இருக்கு. ஆனா நமக்கு உள்ள மூணுமே ஒன்று தான். சித்தி வளாகமும் அதுதான், சத்தியஞான சபையும் அதுதான், தர்மசாலையும் அதுதான். ஆக அந்த சாலை அல்லது வீதி, அந்த வீதி தான் நாம் ஒவ்வொருவருமாக இருக்கிறோம். அந்த வீதி என்பதும், சாலை என்பதும், மார்க்கம் என்பதும், வழி வழி என்பதும் அதுதான். அதுதான். அதனால்தான் இயேசுநாதர் நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த வழின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இறைவனுடைய அருள் விளங்குவதற்கு வழியாக இருப்பது எதுன்னா அதான் ஆன்மா. ஆன்மாவில் தான் அருள் தன்னை விளக்க முடியும். வேறு இடமும் கிடையாது. அந்த அருள் விளங்குவதற்கு இடமாக இருப்பது எதுன்னா அந்த ஆன்மா தான். அதுதான் சிற்றபை, அதுதான் சிற்றம்பலம். அதுதான் அந்த ஜோதி வரை மீது தூய துரிய பதி அப்படின்றார். பதி அப்படின்னா கடவுள்ன்ற ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்று ஊருக்கு பேர் பதின்னு சொல்லுவாங்க. இப்போ திருப்பதி, பதின்னா ஊர். இப்போ தமிழ்நாட்டில் திருவூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அது ஊர் அப்படின்னாலும் பதி அப்படின்னாலும் ஒன்று, திருப்பதி அப்படின்னாலும் ஒன்று தான், திருவூர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஆக அந்த பதிதொரும் பதி எங்கிலும் இருந்து நடமாடும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்லுவார். பதி எங்கிலும் இருந்து நடமாடும்னா ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் எல்லாமே ஒவ்வொரு ஊர் ஒரு ஸ்தலமாக விளங்குது. எல்லா இடத்துலையுமே அந்த முருகப்பெருமான் எங்கேயும் இருந்து நடமாடி கொண்டிருக்கிறார். அது மாதிரி இந்த பதின்னா ஊருக்கு பேர் பதி. அது இல்லாமல் இந்த இடத்துல பதின்ற ஒரு இது இறைவன் விளங்குகின்ற ஒரு ஊர், அந்த மாதிரி தான் வரும். இன்னொன்று சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்வார்கள், இறைவனுக்கு இறைவன்றோம், கடவுள்ன்றோம், தெய்வம்ன்றோம். ஆனால் பதின்றது ஒரு சிறப்பு. பதி பசு பாசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பதி அப்படின்னா பதினாலே இறைவன். இறைவனை பார்த்து நம்ம பதி அப்படின்னா திரும்ப இறைவன் நமக்கு சொல்றாராம் பதி. பதின்னா நீ என்னில் பதிவாய், நீ என்னை எண்ணில் என்னோடு பதிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆணையிடுற மாதிரி வரும். பதின்னா அது ஒரு ஆணை சொல்லாக மாறும். ஆக தூய துரிய நிலைன்றது அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம இருக்கிறது ஜீவசாக்கிரம், ஜீவ சொப்பனம், ஜீவ சுழுத்தி. அதுக்கப்புறம் பரசாக்கிரம், பரசொப்பனம், பரசுழுத்தி. அதுக்கப்புறம் குரு சாக்கிரம், குரு சொப்பனம், குரு சுழுத்தி. இந்த 9 நிலைகளும் நவநிலைகளும் ஒரு ஜீவனுக்கு அவஸ்தை நிலைகள் தான் சொல்றார். நவமாம் அவத்தை நனவாதி பற்றில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் திருமூலர் நாயனார். ஆக இந்த நவ அவத்தைகள் நீங்கிய ஒரு நிலை தான் அந்த துரிய நிலை. அந்த அதுதான் துரிய பதி. அதுதான் திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு நம்ம உண்மையில் அந்த ஊர் தான் நாமாவே இருக்கோம். அதுதான் நாமே அறியாத ஒரு அவல நிலை. அந்த தூய துரியம், சுத்த துரியம், தூய துரியம், தூய துரிய பதி அப்படின்றது சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், சிற்றபை. அதுதான் நம் தலைக்கு நடுவில் இருக்கு ஒரு அணு வடிவம். அந்த அணு வடிவமா அது இருக்கு. அருள் நுண்ணுணர்வு நிலை. அதுதான் வீதி. ஆண்டவருக்கு வீதி, சாலை, மார்க்கம், வழி. உண்மை விளங்கும் இடம் எதுன்னா தான் ஆன்மா, சாலை, மார்க்கம், வீதி, வழி எல்லாமே. அந்த
தூய துரிய பதியில் அந்த இடத்துல நேயமறை ஓது எல்லாம் செய்ய வெல்ல சித்தர் தம்மை, நேயமறை ஓது எல்லாம் செய்ய வல்ல சித்தர். அதுதான் அற்பெரும் ஜோதி ஆண்டவர். எல்லாம் வல்லவர், எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர். நேய மறைகளெல்லாம் ஆகம மறைகளெல்லாம் ஓதுகின்றனவாம். யார? எல்லாம் செய்ய வல்ல சித்தர. அந்த சித்தர் தம்மை உறும்போது, அப்போ நம்ம வந்து இந்த தேக உணர்வு, மனோ உணர்வு, ஜீவ உணர்வுலாம் கடந்து, அந்த தத்துவ நிலையெல்லாம் கடந்து அந்த தூய துரிய பதியாகிய சிற்றம்பலத்தை அடைகின்ற பொழுது அந்த பதி தம்மை, அந்த சித்தரை, எல்லாம் வல்ல சித்தராகிய அற்பெரும் ஜோதி ஆண்டவர் தம்மை உறும்போது, உறுதல், உறும்போதுன்னா உறுதல், உறுதல்னா சேர்தல், இணைதல், பொருந்துதல், கூடுதல், அடைதல். ஆக அவரை நாம் சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அவரை சேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அவரை பொருந்தி கூடுகின்ற பொழுது, அவரை அடைந்து கொள்ளுகின்ற பொழுது, அப்பதான் இறந்தார் எழுவார். ஆக இவ்வளவும் நம்முடைய ஒரு ஆன்மாவினுடைய முயற்சியை பற்றி தான் சொல்றார். அது நம்முடைய முயற்சியால் தான் நடக்குமே தவிர, திருவருள் துணையால நாம் அந்த முயற்சி செய்து தான் அந்த நிலையை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் இறந்த நிலையை விட்டு பிறந்த நிலையில், அந்த பகர வடிவ குழியில பிறந்த நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த ஆன்மா விழிப்படைந்து தான் வந்து இயற்கை உண்மை இயல் வடிவினன், அந்த மெய்ப்பொருள் வண்ணமானவன் அப்படின்ற ஒரு நித்திய மாநிலை நேர்ந்து கொள்ள இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு வந்து மரணம் இல்லை ஆகிவிடுகிறது. இதுதான் அதுக்காகத்தான், அந்த ஒரு வெற்றிக்காகத்தான் புறத்தாரை ஊது. இந்த தாரை இதெல்லாம் வந்து இந்த சைவத்தில் திருவிழாக்கள் எல்லாம் ஊர்வலம் வரும்போது, உற்சவர் ஊர்வலம் வரும்போது அந்த தாரை ஊதுதல், சங்கு ஊதல், அது நிறைய இருக்குது. நிறைய இசைக்கருவிகள்லாம் அதை இது பண்ணுவாங்க. அதில் ஒன்று தாரை ஊதுதல். நீளமான ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருக்கும், அதை வந்து ஊதுவாங்க. அது ஒரு வெற்றிக்காக. அதுக்காக சொல்கிறார் அந்த இறந்தார் எழுதல். இந்த பாடலில் சொல்கிறது எல்லாமே அந்த செத்தவர் எழுதல். அந்த இதுக்காக தான் வந்து சத்திய ஞான சபைக்கு முன்னாடி எழுவார் மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. எழுவார் மேடை. அந்த எழுவார் மேடைன்னா ஆன்மா வந்து சத்த நிலையிலிருந்து விழிப்பு, அந்த கான்சியஸ்னஸ், சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கும் அப்பாற்பட்டது. அதுதான் விழித்திருத்தல். விழித்திரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அங்கே தான் வந்து நம்ம தனித்திருக்கக்கூடும், அந்த விழிப்போடு தனித்திருக்கக்கூடும். அந்த ஒரு நிலையை சொல்கிறது தான் இறந்தவர் எழ வேண்டும். இல்லைன்னா நமக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்பில் சிக்கி கொண்டு தான் இருக்கின்றோம். இப்பொழுது நாம் சத்த நிலையில் இருக்கிறோம். ஆக என்ன தத்துவத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேகத்திலையும் இந்த மனம் என்கின்ற தத்துவத்திலையும் ஜீவ தத்துவத்திலையும் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆக நம்ம ஆன்மாவை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு அவல நிலை. நாம் அந்த ஆன்மாவாக இருந்தும் நம்மால் வந்து நம்மை அறிய முடியல. அது அந்த ஜீவன் முயற்சி செய்கின்ற பொழுது தான் இந்த நினைப்பு, மறப்பு, இரவு பகல், இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, இந்த நிலைகளிலிருந்து, அனித்திய நிலைகளிலிருந்து விடுபட்டு அந்த பிறப்பிறப்பற்ற, நினைப்பு மறப்பற்ற, இரவு பகலற்ற அந்த துரிய நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது தான் நம்ம ஆனந்த வாழ்வு வாழ முடியும். அதுதான் நம்முடைய இயற்கை உண்மை இயல் வடிவத்தில் நம்ம வந்து எக்காலும் அழியாத அந்த அருள் இன்ப ஆனந்த வாழ்விலே, அருள் அனுபவ ஆனந்த வாழ்விலே வாழ முடியும். இதை சொல்கிறது தான் இறந்தார்
எழுவார் என்று புறத்தாரை ஊது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பாடலில் இறந்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு அப்படின்லாம் சொல்லியிருக்கார். ஆக இதை பற்றி வெளிப்படையாக சொல்கிறதுக்காக தான் சத்தியஞான சபையில் இருக்க எழுவார் மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எழுவார் மேடை வந்து இப்போ அது வந்து 12க்கு 6 படிகள், அதுக்கு 6 படிகள். 7வது படியில் தான் நம்ம எழணும் ஒன்று. இன்னொன்று 12 கால் இருக்குமா அதில். அது இப்போ அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நம்ம அக அனுபவத்தை தான் குறிக்குது. 6 ஆதாரங்களை கடந்து அந்த 7வது நிராதார நிலைக்கு நம்ம வரணும். ஆக எழுவார் அப்படின்னும் போது அதில் எங்கே எழுணும்னா நம்ம 7வது நிராதார நிலையிலே எழ வேண்டும். எப்படி அந்த சூரியன் வந்து அந்தரத்தில் எந்த ஆதாரமின்றி ஆகாசத்தில் ஒளிருதோ அதே மாதிரி நம்ம சிதாகாசமாகிய அகவானிலே அருட்ஜோதியாய் ஞான சூரியனாய் ஒளிர வேண்டும். அது விளங்குகின்ற அந்த சிற்றம்பலம், அந்த பதி துரிய பதி விளங்குகின்ற இடம் எதுன்னா 7வது நிராதார நிலையம். அதை 7 அப்படின்ல எழு அப்படின்னு சொன்னாலும் அது சரியா இருக்கு. ஆக எழுதல் என்பது 7வது நிராதார நிலையில நம்ம விழித்து எழ வேண்டும். சுத்த ஆன்ம சுரூபியாய் விழித்து எழ வேண்டும். அதுதான் எழுவார் மேடை. 12 கால் மண்டபம், அந்த 12 கால் கொண்ட மண்டபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 12வது துவாதசாந்த நிலை. துவாதசாந்தம் துவாதசாந்தம் வள்ளல் பெருமான் வந்து திருவடி புகழ்ச்சியில் 3 நிலைகள் சொல்லுவார். தவாத சாந்தம், துவாத சாந்தம், திரியோத சாந்தம். தவாத சாந்தம்னா நீங்காத ஒரு பேரமைதி நிலை, அதுதான் நிராசை நிலை. நம்ம அந்த தேக உணர்வு மன உணர்வுலாம் கடந்து புருவ மத்தியில் லயித்து புருவ மத்திய நாட்டத்தோடு நிராசையோடு வந்து திருச்சந்நிதி நிற்கின்ற பொழுது நமக்கு நிராசை திருவருளாலே நிராசை நிலை அருளப்படுகிறது. அதுதான் தவாத சாந்தம். தவாதன்னா நீங்காத ஒரு சாந்த நிலை. அந்த நிராசை வந்துச்சனவே நமக்கு பேரமைதி, எப்போதுமே அந்த பேரமைதியில் இருப்போம். அதான் தவாத சாந்தம். துவாத சாந்தம் அது வந்து 2 வகையில் பிரிப்பாங்க. துவாதச அந்தம், அந்த நிலை. ஆன்மாவுக்கு அந்தம் எதுன்னா ஆனந்தம் தான். இங்கே அந்த சாந்தம் அப்படின்னால அமைதியும் குறிக்கும். இன்னொன்று அந்த அந்தம் அல்லது துரிய நிலை. அந்தம்னாலே துரிய நிலை. அந்த துரியா அனுபவம், துரிய சுகம், அதுதான் துரிய சுகம்னு சொல்கிறது. அது வந்து 12வது நிலையில் வர்றது தான் அந்த துரிய சுகம் சொல்லுவாங்க. அதுக்கு உள்ளே போயிட்டாலே அந்த திரியோத சாந்தம். திரியோ தசம் அப்படின்னா திரையோ தசம். திரின்னா 3, தசம்னா 10, 13வது நிலை. திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரை ஓதரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே அப்படின்றார். அதுதான் துரியாதீதம். அந்த துரியத்துக்குள்ளே போயிட்டாவே அந்த 13வது துரியாதீத நிலை, அது 2மே அனுபவப்படுவான். ஆக இந்த ஒரு நிலை தான் திருவடி புகழ்ச்சியில் வரும். தவாத சாந்தம், துவாத சாந்தம், திரியோத சாந்தம். இந்த ஒரு நிலையை சொல்கிறது தான் அந்த துரிய பதி. சிற்றம்பலம் எங்க துரியப்பதி. ஆக நம்ம தேக நிலையில் இறந்து ஆன்ம நிலையில் பிறக்கிறது தான் இறந்தார் எழுதல். இதை பற்றி நமக்கு வெளிப்படையாக நமக்கு சொல்கிறது தான் அந்த எழுவார் மேடை அப்படின்னு சொல்கிறது. தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்களுக்கு நாம் அனந்தம் கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த விசாரத்தை முடித்து கொள்வோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தயவைய வந்தனம். அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். தயவு.